ஹலோ மக்களே, வெல்கம் டு யாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் யம்மியான தக்காளி சாதம் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப் சாப்பாடு அரிசியை ஆல்ரெடி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 சின்ன பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் எந்த குக்கரில் தக்காளி சாதம் செய்ய போகிறோமோ அதை வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் நல்லா காய்ச்ச உடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து, சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிறதுக்கு வதக்குங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆன உடனே அதில் மீதி இருக்க தக்காளி அண்ட் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வதக்குங்க. இந்த தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்க போகிறோம். அப்போ அதை தக்காளி நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை நல்லா வேக விட போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சைடில். அதுக்கு ஒரு கப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்காக தான். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம தக்காளி வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை இப்போ சிம்மில் வச்சு மசாலாவை சேர்த்து வதக்குங்க. மசாலா சேர்த்த உடனே ஸ்டவ்வை சிம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போலாம் மசாலா தீயாமல் இருக்கும். இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே இதில் நம்ம 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி வதக்குங்க. உடனே நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாம். குக்கரில் செய்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுவே குண்டானில் செய்கிற மாதிரி இருந்தால் 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 5 நிமிஷம் இந்த தண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே கருவேப்பிலை இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம். ஸோ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கணும். அரிசி சேர்த்துட்ட பிறகு நம்ம இதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் 3 விசில் வைக்க போகிறோம். 3 விசில் வச்சோடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 5 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கிறது தான் நம்ம அரிசி நல்லா சாஃப்டாக வரும், ரொம்ப நெட்டு இல்லாமல். 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் போகிற அளவுக்கு விட்டுருங்க. உடனே திறக்கக்கூடாது. ப்ரெஷர் நல்லா போன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். அரிசி நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.